என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயலாட்டில். விவசாயி விவசாயி. புரட்சித் தலைவர் முன்னேற்ற தொழிற்சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி பொதுமக்களின் சார்பாக வைக்கின்ற கோரிக்கை ஒன்று சொன்னால், கருப்பா நதியில் இருந்து வரக்கூடிய உபரி நீர்கள் பல இடங்களில் ஆங்காங்கே தங்கி நிற்கிறது. ஆகவே அந்த குளங்களை மராமத்து பணி செய்ய வேண்டும். கருப்பா நதி அணையிலிருந்து தேவர் கால்வாய், பாப்பான் கால்வாய், ஸ்ரீ வல்லவன் கால்வாய், ஸ்ரீ அனுமன் கால்வாய் என்று 4 கால்வாய்கள் உள்ளன. தற்பொழுது இந்த தேவர் கால்வாய் தூர்வார் செய்ய வேண்டும். அடுத்ததாக பாப்பான் கால்வாயை தூர்வார் செய்து விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட மாவட்டத்துடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே போர்க்கால அடிப்படையில் இந்த மழைக்காலம் முடிந்த பிறகு இந்த கால்வாய்களை தூர்வார் செய்து அனைத்து குளங்களுக்கும் தண்ணீர் கிடைத்திட, நல்ல விவசாய உற்பத்திக்கு தேவையான அனைத்து ஆதாரங்கள் கிடைத்திட, மக்களுக்கு நல்ல நீராதாரங்கள் கிடைத்திட துரித நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வருகின்ற 2021ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அடியே சுயேட்சை வேட்பாளராக களங்காண இருக்கிறேன். எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்களே, தாங்கள் என்னை சுயேட்சை வேட்பாளரை வெற்றி பெற செய்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக பொதுப்பணித்துறையின் மூலமாக இந்த பாப்பான் கால்வாயை தூர்வார் செய்து விவசாயிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கு நீராதாரம் கிடைத்திட நல்ல பயன்பாட்டுக்கு கொண்டு வருவேன் என்பதை உறுதி கூறுகிறேன். நன்றி.